என் அன்பு பிள்ளையே, இந்த பிரபஞ்சத்தில் பல அதிசயங்கள் நிறைந்த ஆலயங்களும் அதிசயங்கள் நிறைந்த இடங்களும் இருக்கின்றன. அவற்றை நீ பயன்படுத்திக் கொள்ள மறந்துவிடாதே. என் ஆலயத்திற்கு நீ வருடத்தில் ஒருமுறையாவது கட்டாயம் வந்து விடுகிறாய். அது எனக்கு மிகவும் மன மகிழ்ச்சியைத் தருகிறது. நீ சில சமயங்களில் மனவேதனையுடனும் குழப்பத்தோடும் முகம் வாடி எந்த வேலையையும் சரிவர செய்ய மறந்து விடுகிறாய். நீ அவ்வாறு இருப்பது எனக்கு மிகவும் வருத்தத்தை தருகிறது என் செல்லமே. நீ என்னை நினைத்து தினமும் பூஜை செய்து வந்தால் உனக்கு திடமான மனதையும் எதையும் செய்து முடிக்கும் ஆற்றலையும் நான் தருவேன். நீ எதற்கும் கவலைப்படாதே. நான் சொல்வதை நீ அப்படியே பின்பற்றினால் பல நன்மைகள் உன்னை நாடி வந்தே தீரும். ஆலயங்களை நாடும் மனிதர்கள் என்றும் புனிதமானவர்கள்தான். எல்லா ஆலயங்களும் மனித இனத்திற்காக நான் கொடுத்திருக்கும் அற்புதங்கள். அவற்றை நீ பயன்படுத்தி உன் வாழ்வை நீ செம்மைப்படுத்திக் கொள்ளேன் செல்லமே. நீ சந்தித்துக் கொண்டிருக்கும் எல்லையில்லா தொல்லைகளும் என்னிடம் நீ சரணடைந்து விட்டால் எல்லாமே காணாமல் போய்விடும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படு என் பிள்ளையே. என் ஆலயத்தைச் சுற்றி வந்தால் உனக்கு அருள் கிடைக்கும். என் கண்களைப் பார்த்தால் நீ கேட்கும் பொருள் அனைத்தும் கிடைக்கும் என் செல்லமே. தீராத வினைகள் எல்லாம் நான் தீர்த்து வைப்பேன். மாறாத மனத்துயரை நான் மாற்றி வைப்பேன். ஏழுலகையும் ஆளும் நான் எப்போதும் உன்னோடு இருக்கையில் நீ எதற்காக கவலை கொள்கிறாய் என் செல்லமே. உன் குலத்தை வாழ வைக்கும் தெய்வமும் நான்தான். தேவாதி தேவர்கள் வணங்கும் பரம்பொருளும் நான்தான். என் திருவருளைப் பெற நீ என் ஆலயத்தை நாடி வா என் செல்லமே. என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நான் நல்ல வாழ்க்கையை தந்தருள்வேன். மகிழ்ச்சி பொங்க அனைவரையும் நன்றாக வாழ வைப்பேன். உறவை மறந்தாலும் உணர்வை மறந்தாலும் உன்னை நான் மறப்பதில்லை. உன் கனவிலும் நான்தான், நினைவிலும் நான்தான். என்னை நம்பினால் உன்னை பல நன்மைகள் நாடி வந்து கொண்டே இருக்கும். உன் உடல் உயிர் யாவும் என்னுடையது என்பதை மறந்து என்னை சில சமயங்களில் சரிவர நினைக்காமல் நீ வேதனைப்படுகிறாய். உன் கண்களில் வழிந்தோடும் நீரை துடைத்து உன்னை நான் பாதுகாப்பேன் என் செல்லமே. என் வேதனை இன்னும் தீரவில்லை என்று கலங்காதே. நான் அதை நொடி பொழுதில் மாற்றிக் காட்டுவேன் என்பதை மறந்துவிடாதே. உனக்கு வேண்டியதை என்றும் நான் அளிப்பேன் என் செல்லமே. பிறரை துன்புறுத்தி இன்பம் காண்பது தவறு என் பிள்ளையே. ஒருவர் ஈட்டும் வினையின் பயன் அவருக்கு நிச்சயம் உண்டு. அது அவரவர்களை கட்டாயம் வந்து சேரும். நானின்றி இங்கு ஓரணுவும் அசையாது. என்னை அடிபணிந்தால் அத்தனை துயரங்களும் தொலைந்து போகும் என்பதை புரிந்து கொள்ளேன் செல்லமே. நீ செய்கின்ற எல்லா செயல்களும் வினையாவதில்லை. அதற்கு மாறாக நான் என்கிற ஆணவத்தோடு பிறக்கும் உன் எண்ணமும் செயலுமே வினையாகின்றன. அதனால் எதிலும் நீ கவனமாக செயல்படு. ஆணவமில்லாமல் போனாலே இனி வினையில்லை என்ற நிலை உருவாகிவிடும். ஆகையால் நல்ல எண்ணம் கொண்டு நல்ல செயல்களை உன் வசப்படுத்திக் கொள். உன் வாழ்வே இறையருளால் சூழப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிடாதே என் செல்லமே. இந்த உலகில் நீ அனுபவிக்கும் இன்பங்களையும் துன்பங்களையும் உன் பாவ புண்ணிய கணக்கின்படியேதான் உனக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அருள் என்பது தெய்வ சக்தி. அவ்வழியில் நல்லதையும் கெட்டதையும் உனக்கு உணர்த்தி உன்னை நன்மையாக மேம்படுத்தி உன்னை வழி நடத்துவரே தெய்வ சக்தியின் மகிமை என் பிள்ளையே. நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்வே உனக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பரிசுதான். இது போன்ற பரிசு வேறு எதுவும் இல்லை. இதுவே தெய்வம் உனக்கு அளித்த மிகப்பெரிய நன்கொடை என்பதை மறந்துவிடாதே. இன்பம் துன்பம் இவை இரண்டுமே வாழ்வின் ஒரு பகுதிதான். இவற்றைக் கண்டு வாழ்வை வெறுக்காமல் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களைக் கொண்டு எப்படி வாழ்வது என யோசித்து வாழ்ந்தாலே உன் வாழ்வு சிறப்பானதாக மாறும். பிரபஞ்சத்தில் நீ அறிய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, மனதால் நல்லவர்கள் செயலால் தீமை செய்வதில்லை. மனதால் தீயவர்கள் செயலால் நன்மை செய்வதே இல்லை. இது முடியாது என்ற நிலைமையிலும் கூட அப்படி இல்லை. என்னால் முடியும் என்ற எண்ணம் உன்னிடம் இருந்தாலே நீ எதிர்பார்க்கும் அனைத்து வெற்றிகளும் நிச்சயம் உன்னை வந்து சேரும். சிறந்ததை தேடுபவர்கள் தேடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். கிடைத்ததை சிறந்ததாக மாற்றிக்கொள்பவர்கள்தான் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் செல்லமே. உன் உள்ளம் இனிதானால்
இந்த உலகமே இனிதாகும். எண்ணம் அழகானால் உன் வாழ்க்கையில் எல்லாமே அழகாகும். உன் கோபம் உன்னை நேசிப்பவர்களை யோசிக்க வைக்கும், உன்னை வெறுப்பவர்களையும் நேசிக்க வைக்கும். உன் நல்ல மனதிற்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஆகாயத்திற்கு எல்லைகள் இல்லை, காற்றுக்கு வேலி இல்லை, மண்ணுக்கு அளவு இல்லை. உன் முயற்சிக்கும் என்றும் தோல்வியே இல்லை என்பதை புரிந்துகொள். நீ எப்போதும் தன்னம்பிக்கை என்னும் தோழனோடு பயணித்தால் உன் வாழ்க்கையில் என்றுமே வெற்றிதான். உன்னை ஜெயிக்க யாரும் பிறக்கவில்லை என்று நினைக்காதே. எல்லோரையும் ஜெயிக்க நீ பிறந்திருக்கிறாய் என்று நினைத்துக்கொள். வெற்றி எப்போதும் உன் பக்கம்தான். ஒரு வேலையை செய்து முடிக்கும் வரை அது கடினமானதாகவே தெரியும். உன் வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே தவிர இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்காக அல்ல. பேச்சில் இனிமையும், உழைப்பில் நேர்மையும், செயலில் துணிவும், உயர்வில் பணிவும் இருந்தால் வெற்றி எப்போதும் உன் வசம்தான் என் பிள்ளையே. நீ செய்கின்ற சிறிய செயல்களுக்கு உண்மையாக இருந்தால் பெரிய செயல்களுக்கு நீ அதிகாரியாகலாம். எதிர்காலத்தை பற்றி வீணாக சிந்தித்து வருந்தாதே. அதனை கவனித்துக் கொள்ளத்தான் நான் இருக்கிறேன். நீ என்றும் கவலைப்படாதே. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என் பிள்ளையே. நீ தைரியமாக முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வை. அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. மிக பெரிய வெற்றிகளும் சிறிய துவக்கத்திலிருந்துதான் பிறக்கின்றன. போதும் என்ற மனமே பிரச்சனைகளின் தீர்வு. உனக்கு கிடைக்கப் பெற்றிருக்கும் அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியோடு இரு. இனி கிடைக்கப் போவது இன்னும் சிறப்பானதாகவே இருக்கும். எல்லோருக்கும் காலமும் நேரமும் ஒன்றுதான். அதை திட்டமிட்டு சரியாக பயன்படுத்துபவர்களை உலகமே பாராட்டுகிறது. மற்றவர்களோ எந்த அடையாளத்தையும் உருவாக்கிக் கொள்ளாமல் தங்கள் வாழ்க்கையை வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. உன்னை படைத்த தெய்வ சக்திக்கு மட்டும் பயந்து பார். எந்த மனிதர்களின் முன்பும் நீ தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை வரவே வராது என் செல்லமே. நீ எப்போது தோல்வியை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டாயோ வெற்றி என்பது உனக்கு வெகு தூரத்தில் இல்லை என்பதை உணர்த்துகொள். உன்னுடைய முயற்சி எந்த அளவு உள்ளதோ அந்த அளவு வெற்றி உன் வசமாகும் என் பிள்ளையே. பூட்டை உடைத்த பின் சாவி கிடைத்து என்ன பயன்? அதுபோல் உன் மனதை வார்த்தைகளால் உடைத்துவிட்ட உன் உறவுகளின் ஆறுதல் கிடைத்து ஒரு பயனும் இல்லை. உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால்தான் நீ அடுத்தது என்ன செய்யலாம் என யோசிக்க முடியும். உன் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவும் நடக்காது. சீக்கிரத்தில் கிடைப்பது சிறப்பானதாகவும் இருக்காது. வெல்வதற்கு தடைகளும் இடையூறுகளும் இல்லாவிட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இல்லாமல் போய்விடும். உன் வாழ்க்கையில் நீ தவிர்க்க வேண்டிய 3 விஷயங்கள்: சோம்பல், பொய், கோபம். வெற்றிக்கு இன்றியமையாத 3 விஷயங்கள்: தன்னம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி. இதை எப்போதும் மறந்துவிடாதே என் செல்லமே. வாழ்வில் நீ அடைய வேண்டிய உயர்ந்த தவம் பொறுமை. உன்னிடம் இருக்க வேண்டிய உயர்ந்த குணம் மன்னிப்பு. வாழ்வில் உனக்கு உயர்ந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது உன்னுடைய கடுமையான உழைப்புதான் என் செல்லமே. உன்னுடைய தன்னம்பிக்கை எண்ணற்ற எதிரிகளையும் வென்றுவிடும். உழைப்பதில்தான் வாழ்வு, வாழ்வதில்தான் இன்பம். இதனை புரிந்து கொள் என் பிள்ளையே. இந்த மனித வாழ்க்கையில் நம்பிக்கை என்னும் சக்தியை பெற்றுவிட்டால் இவ்வுலகில் சாதிக்க முடியாதது என்று எதுவும் இல்லை. உனது வலது கையில் செயல்திறமை இருக்கிறது, இடது கையில் வெற்றியும் இருக்கிறது. உலகில் தன்னம்பிக்கையே நிகரில்லாத செல்வம். அதிர்வின்றி நடக்க பழகிக்கொள். எல்லோரிடமும் பணிவாக பேசு, அளவாக உண்ணப் பழகு, ஆழமாக சுவாசி. எந்த சூழலிலும் அச்சமின்றி செயல்படு, உண்மையாக உழைத்திடு. இவை அனைத்தையும் நீ வாழ்க்கையில் கடைபிடித்தால் உன் வாழ்க்கையே இன்பமாக மாறுவதை நீயே உணர்வாய் என் பிள்ளையே. மன அமைதிதான் உன் ஆரோக்கியத்தின் ஆணிவேர். தூய்மையான மனசாட்சி உள்ளவன் அடக்கத்தோடும் அமைதியோடும் இருப்பான். உயர்ந்த நம்பிக்கைதான் மிகச் சிறந்த மனிதர்களை உருவாக்குகிறது. உன் மனதில் அன்பு இருந்தாலே போதும், எதுவும் சாத்தியமே. தேடியது கிடைக்கவில்லை என்பதை விட
தேவையானதை நீ தேடவில்லை என்பதே உண்மை. எங்கே நீ அதிகம் காயப்படுகிறாயோ உன் வாழ்க்கை பாடம் அங்குதான் ஆரம்பமாகிறது. உண்மையை பேசுபவர்களிடத்தில் எந்த படபடப்பும் இருக்காது. படபடப்பாக பேசுபவர்களின் வார்த்தைகளில் எந்த உண்மையும் இருக்காது. உன்னை காயப்படுத்தும் உறவுகளிடம் கஷ்டப்பட்டு வாழ்வதை விட அந்த உறவை தவிர்த்து விடுவதே உனக்கு நல்லது என் பிள்ளையே. சிலரிடம் பேசினால் நிம்மதி, சிலரிடம் பேசாமல் இருந்தால்தான் நிம்மதி என்பதை நீயே உணர்ந்து கொண்டு எல்லோரிடமும் கவனமாக செயல்படு. என்ன நடந்தது என்பதை விட அதை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதே வாழ்க்கை. ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தைக் கற்றுக்கொள். அதுவே நீ வாழ்க்கையில் வெற்றி அடைய உதவும். உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான். அதுபோல புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிராகத்தான் தெரியும். என்றும் இது ஒன்றை மட்டும் மறந்து விடாதே. நீ யார் என்பதை உன் செயல்கள்தான் சொல்லும். வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டி பேசுவதே மிகவும் சிறப்பானது என்பதை தெரிந்து கொள்ளேன் செல்லமே. நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய செயல்களும் தான். உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நீ நல்ல புத்தகமாக இருந்தால் போதும். உன்னை பற்றி புரியாதவர்களுக்கு நீ என்றுமே புதிராகவே இருந்துவிடு. ஓடுகின்ற வயதில் ஓய்ந்து போய் உட்கார்ந்து விட நினைக்காதே. பிறகு ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் நீ நினைத்தாலும் ஓட முடியாது. உனக்கான நல்ல விஷயம் உனக்கு கிடைத்தே தீரும். என் ஆசீர்வாதத்துடன் நீ விரும்பும் அனைத்தும் உன்னை வந்தடையும் என்று நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல். உன்னை தவறாக நினைத்து விட்டார்களே என்று புலம்பாமல் அவர்கள் உன்னை இவ்வளவுதான் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று விலகிவிட்டால் பல நன்மைகள் உன்னை நாடி வரும். ஒருபோதும் எவரிடமும் உன்னை பற்றி விளக்கம் கூறாதே. ஏனெனில் உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை. உன்னை வெறுக்கும் எவரும் அதை நம்பப் போவதும் இல்லை. வெற்றி பெற்றவன் உலகத்தை பார்த்து பேசத் தொடங்குகிறான். தோற்று போனவன்தான் தனக்குத்தானே புலம்பிக் கொண்டு வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறான். உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும்போது தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமல் போய்விடாது என்பதை நீ உணர்ந்தால் பல தெளிவுகளை உன்னால் பெற முடியும். வாழ்க்கையில் முன்னேற நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக தன்னம்பிக்கையோடு எடுத்து வை. வெற்றி எப்போதும் உன்னோடு இருக்கும். கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே. எதிர்காலத்திற்கு என்ன செய்யலாம் என யோசிக்கத் தொடங்கு. அதுதான் மிக முக்கியமானது என் பிள்ளையே. உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா என் செல்லமே? உன்னை நீ ரசிப்பதும் உன்னை நீ மதிப்பதும் உன் மீது நம்பிக்கை கொள்வதும் தான் என்பதை மறந்துவிடாதே. அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகின் மிகச்சிறந்த பலசாலியே நீதான் என் செல்லமே. அதிகமான அன்பை விட சரியான புரிதல் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும். அன்பாய் இரு, அன்பானவர்களோடு இரு. பக்தியோடு இரு, பக்தியானவர்களோடு நட்பை வளர்த்துக்கொள். நேர்மறையான சிந்தனைகள் அளவில்லாமல் உன்னை நாடி வந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே. நீ சந்திக்கின்ற சோதனைகளையும் துன்பங்களையும் எதிர்த்து விரட்டுவதில்தான் வாழ்க்கையின் சாதனையே இருக்கிறது. உன் மனம்தான் வாழ்வின் விளைநிலம். அதன் தன்மையை பொறுத்தே ஒவ்வொருவரின் வாழ்வும் அமைகிறது. உள்ளம் தூய்மையாக இருந்தால் நீ பேசும் வார்த்தைகளில் நல்ல மனம் இருக்கும். உன் வாழ்க்கை ஓர் அழகிய மலர். உன்னுடைய ஒழுக்கமே அதன் வாசனை. வாழ்க்கையில் அன்பை தருபவர்களைக் காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள்தான் இங்கு அதிகம். மனித வாழ்க்கையின் வெற்றி எதுவென்றால் அவரவர்களின் மன திருப்தியோடு வாழ்வதுதான். வாழ்க்கை என்பது மொட்டுக்கள் நிரம்பிய தோட்டம். நீ சிரிக்கும்போது மட்டுமே அதில் மலர்கள் மலர்கின்றன. மனம் உருகி வேண்டுவோரின் வேண்டுதல்கள் என்றும் வீணாவதில்லை. வெற்றி என்னும் நெருப்பு உன்னுள் எரிந்து கொண்டிருந்தால் தோல்வி என்னும் தடை உன் முன்னே காணாமல் போய்விடும். உனக்கு மன நிம்மதி வேண்டுமானால் யாருடைய குறைகளையும் கண்டும் காணாமல் இருக்க பழகிக்கொள்.
தெய்வ சக்தியை தவிர வேறு யாரையும் அதிகமாக நேசிக்காதே. மற்ற அனைத்தும் பொய்யான முகத்தை காட்டி உன் மனதினை வேதனைப்படுத்திப் பார்க்கும். அந்த நிலையை நீ ஒரு நாளும் உனக்கு உருவாக்கிக் கொள்ளாதே என் பிள்ளையே. பெரியதாக யோசி, சிறியதாக தொடங்கு. ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. தொடரட்டும் உன்னுடைய முயற்சி. சக மனிதரிடம் தவறாக நடந்துவிட்டு தெய்வத்திடம் சரியாக நடந்து கொள்வது பயனற்றது என்பதை புரிந்து கொள்ளேன் செல்லமே. முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள். நடக்கப் போவதை வாழ்க்கையாக எடுத்துக்கொள். அப்போதுதான் உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். எங்கே புரிதல் இருக்கின்றதோ அங்கேதான் அன்பு பிறக்கிறது. உண்மையான பக்தி எங்கு இருக்கிறதோ அங்கு நானும் இருக்கிறேன் என்பதை நம்பு என் செல்லமே. உண்மையான பக்தி உனக்குள் இருக்கையில் அதற்கான பலன் உன்னிடம் நிச்சயம் வந்தே தீரும். இந்த உலகம் என்னதான் அதிசயங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் உன் மனம் விரும்பினால்தான் உன்னால் அதை ரசிக்கவே முடியும். அதுபோல் உன் மனம் பக்தியில் இருந்தால் மட்டும்தான் உன்னையும் உன் குடும்பத்தையும் ரசித்து வாழும் பக்குவம் உனக்கு கிடைக்கப்பெறும் என் பிள்ளையே. உன் தெளிவான குறிக்கோளே வெற்றியின் முதல் ஆரம்பம். எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை மட்டுமே உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொடுக்கும் என் செல்லமே. நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் உன் வெற்றிக்கு துணையாக நிற்கும். காயமில்லாமல் கனவுகள் வேண்டுமானால் காணலாம், ஆனால் வலிகள் இல்லாமல் வெற்றி கனியை நீ பெறவே முடியாது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு என் செல்லமே. அவரவர் உடலின் அழகை கண்ணாடி காட்டுவது போல அவரவர் உள்ளத்தின் அழகை அவரவர்களின் வார்த்தைகளும் செயல்களுமே வெளிப்படுத்துகின்றன என்பதை உணர்ந்து வாழப்பழகு. வாழ்க்கை ஒரு வட்டம். இன்று நீ பிறருக்கு செய்வதை நாளை பிறர் உனக்கு செய்யப் போகிறார்கள். இந்த பிரபஞ்சம் நீ மற்றவர்களுக்கு செய்ததை உன்னிடம் கொடுத்தே தீரும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். வாழ்க்கை என்றால் என்னவென்று வழிகளால் உணர்த்தவும் செய்யும். விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லாவிட்டால் 1000 காரணங்கள். இவைதான் மனிதனின் எண்ணம். ஏழ்மையிலும் நேர்மையோடு இரு, கோபத்திலும் பொறுமையாக இரு, தோல்வியிலும் விடாமுயற்சியை கைவிடாதே. வறுமையிலும் உன்னால் முடிந்த உதவிகளை செய், துன்பத்திலும் துணிவோடு இரு, செல்வச் செழிப்பிலும் எளிமையாக வாழு, பதவியிலும் பணிவாக இருக்க பழகிக்கொள். இவற்றை கடைபிடித்தால் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதை யாராலும் தடுக்க முடியாது. இதுதான் உன் வாழ்வை உயர்த்தும் நற்குணங்கள் என்பதை புரிந்து கொள்ளேன் பிள்ளையே. நல்லதே நினை, நல்லதே நடக்கும் என் செல்லம்.